எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். என்கிட்ட வந்துட்டு நார்மல் டெலிவரியாக என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டீங்க. அதை எக்ஸசைஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நார்மல் டெலிவரிக்கு நான் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் இது எல்லாமே எனக்கு வந்து என் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பியில் சொல்லி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சினாலே வாக்கிங் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு வாக்கிங் மட்டும்தான் போனேன். மற்றபடி இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸஸ், ஸ்குவாட்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் வாக்கிங் வந்து நான் 7th மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே போக ஆரம்பித்தேன். டெய்லி ஒரு ½ an hourலேருந்து ஒரு 1 hour வரைக்குமே நடப்பேன். பட் 9th மந்த் மேலே வாக்கிங் போகிறது ரொம்ப கஷ்டம், நடக்க முடியாது. கொஞ்சம் வாக்கிங் போனாலே மூச்சு வாங்குறது அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு 7th மந்த்லேருந்தே நல்லா நடக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா 7th மந்தில் நல்லா வாக்கிங் போயிட்டீங்கன்னா 7th and 8th மந்த்லேயும் நல்லா போயிட்டீங்கன்னா லாஸ்ட் மந்த் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ½ an hour போனால் கூட போதும். ஏன்னா கால் வீக்கம் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும், நடக்கவே முடியாதுல்ல. அதனால அண்ட் ஃபர்ஸ்ட் பேபிக்கு 9th மந்தில் வந்துட்டு படி ஏறி இறங்குறது, இந்த இது மட்டும் லாஸ்ட் ஒரு 20 days பண்ணேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு எக்ஸசைஸ் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. அண்ட் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்குவாட்டிங், பட்டர்ஃப்ளைன்னு அது எதோ அப்பப்போ தோன்றப்பெல்லாம் பண்ணுவேன். பட் இது எல்லாமே எனக்கு ஃபிசியோவில் சொல்லி கொடுத்தது. அங்கே சொல்லி தருவாங்க, அப்போ அன்னைக்கு மட்டும் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த பேபிக்கு வந்துட்டு வாக்கிங்கே வந்து நான் 8th மந்த் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். 8th மந்த் பாதிக்கு மேலே தான் போகவே ஆரம்பித்தேன். நடக்கவே முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். கால் வேறு எனக்கு அடிக்கடி வீங்கிக்குங்கிறனால ஸோ கஷ்டப்பட்டு ஒரு ½ an hour இப்படி தான் போனேனே. அதனாலேயே 9th மந்த் மேலே ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. அதுக்கோசரம் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் அப்பப்போ பண்ணுவேன். அதுக்குன்னு ரொம்பலாம் மெனக்கெட்டெலாம் பண்ணவே மாட்டேன். லாஸ்ட்டு 36 weeks மேலே ஸ்குவாட்டிங், பட்டர்ஃப்ளைன்னு எல்லாமே அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பெஸ்ட்டுனா அது ஸ்குவாட்டிங்கும் பட்டர்ஃப்ளையும் தான். இதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஓகே, செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் இதை வந்து ஒரு 32 weeksலேருந்தே பண்ணுங்கள். நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டி அப்பப்போ பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லேபர் டைமில் வாக்கிங் வந்து டெய்லி ஒரு 1 hour போங்க. 7th மந்தில் இருந்தே வாக்கிங்லாம் போக ஆரம்பிங்க. எனக்கு வந்து ஸ்குவாட்டிங் பண்ணுறப்போலாம் அடுத்து காலை எடுத்து வைக்கவே முடியாது, அவ்வளோ பெயினாக இருக்கும், ரத்தம் கட்டிக்கும். புதுசாக பண்ணுறோம்ல, நான் வேறு ரெகுலராகவும் பண்ண மாட்டேன், அடிக்கடி எப்பயாவது பண்ணிகிட்டு இருக்கனால காலெலாம் ரத்தம் கட்டிக்கு, எடுத்து வைக்கவே முடியாது. டெய்லி ஒரு 15 to 20 times மட்டும் ஃபுல் ஸ்குவாட் அண்ட் ஹாஃப் ஸ்குவாட் பண்ணாலே போதும். யாரோட ஹெல்ப் ஆச்சு, இல்லைனா ஏதாவது கட்டையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பேபி வந்து செஃபாலிக் பொசிஷனில் இருந்து பெல்விக்கில் என்கேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பெல்விக்கில் என்கேஜ் ஆகலைன்னு சொன்னாங்க செகண்ட் பேபி. ரொம்ப நாள் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு 36 weeksலாம் நான் கேட்டுகிட்டே இருக்கப்போ இல்லை என்கேஜ் ஆகலை, செஃபாலிக் பொசிஷனில் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. லேபர் டைமில் டைலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக் வாக் எக்ஸசைஸுமே இதுவுமே வந்து ஒரு 30 steps பண்ணாலே போதும். ஆனால் வந்து இது வந்து ப்ரீச் பொசிஷனில் பேபி இருக்குது அப்படின்னா இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தென் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இதுவுமே ஒரு 50 counts பண்ணிங்கனாலே போதும். தென் வந்து படி ஏறி இறங்குறது மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணுற உங்கள் எல்லாருக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேசிக் எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்சதை மட்டும் பண்ணுங்கள். அந்த ஃபுட் இன்டேக் நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ப்ரெக்னன்சியில் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது மட்டும்தான் வீடியோ ஆல்ரெடி இருந்தனால இதை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ்லாம் இல்லாமல் வீட்டில் நம்ம சும்மா சின்னதாக அந்த துணியை அலசுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு துணி காய போடுறப்போ ஒவ்வொரு துணியாக குனிஞ்சு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலுமே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க.